ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த அளவுக்கு பூத்து குலுங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நான் போடுற உரங்கள் தான். அதை பராமரிக்கிற விதம் தான். நீங்கள் 2 வேளையும் நல்லா இந்த வெயில் காலத்துக்கு லிக்யூடாக எல்லா ஐட்டமும் லிக்யூடாக கலந்து கொடுங்க. தண்ணி 2 வேளையும் ஊற்றணும். அப்போ தான் நல்லா செடிங்க நல்லா செழிப்பாக வரும். வீட்டில் இருக்கிற கழிவுங்க எல்லா காய்கறி கழிவுங்க எல்லாம் மக வச்சு அதையும் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. இந்த பூச்சி தாக்குதலுக்கு நான் சொல்கிற ஆயிலுங்க இதெல்லாம் போடுங்க. இது மாதிரி போட்டிங்கன்னா தான் இது மாதிரிலாம் பூ நல்லா பூக்குது பாரு. காயெல்லாம் அப்படியே செடிங்க எல்லாம் செழிப்பாக வருது பாருங்கள். நல்லா பச்சைன்னு நல்லா வருது பாருங்கள். எல்லாமே அவ்வளோ நல்லா வருது செடிங்கெல்லாம். இதுக்கு இவ்வளோ காய் பாருங்கள். நான் ஒரு சின்ன பேக்கில் தான் வச்சுக்கிறேன். இவ்வளோ பெரிய இவ்வளோ பெருசு காய் வருது. நல்லா பெருசாக காய் வருது. என் தேவைக்கு போக விற்கிற அளவுக்கு எனக்கு காய்ங்க வருது. நல்லா காய்க்குது. இதை பாருங்கள். இந்த பூச்சி தாக்குதல் தான் பெருசு. அதுக்கு நான் இப்போ சொல்கிறத அந்த உரத்தை நீங்கள் கீழே உரமாகவும் கொடுக்கலாம். இது மேலே தெளித்து விடலாம். இதை அப்படியே கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்து தூக்கி போட்டுருங்க. இது மாதிரி விட்டோம்னா நம்ம எல்லா செடிங்களுக்கும் பரவிடும். எல்லாமே அது மாதிரி பரவிச்சுன்னா எல்லா செடிங்களும் ஒரு செடியும் ஒழுங்காக வராது. நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்து போட்டுருங்க. காய் மட்டும் பாருங்கள். இவ்வளோ பெரிய காய் காய்க்குது. நல்லா அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த காய் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது. கீழே விழுந்துடுச்சு அந்த அதோ அந்த பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது அந்த புழு. இது அந்த செடியில் இருந்துச்சுன்னா ஒரே செடி கூட வைக்காது. மொத்த துண்ணு நாஸ்தி பண்ணிடும். எப்படி ஏறின்னு என்ன நாசம் பண்ணி வச்சுருக்கு பாருங்கள். எனக்கு பார்த்ததே ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு. நான் சொல்கிற உரங்க இதுங்க தான். நான் இதையெல்லாம் இந்த வீட்டில் இருக்கிற அரிசி பருப்பு கழுவுன தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி 2 வாரம் ஊற வச்சேன். 2 வாரம் ஊற வச்சு இந்த மாதிரி நொதிச்சு வரணும். இதை நம்ம செடியில் ஊற்றினோம்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கலந்து ஊற்றுங்க. நம்ம செடிங்களுக்கு இது ஊற்றினோம்னா நல்லா செடி நுண்ணுயிர் பெருக்கும். நல்லா பெருகும். இது மாதிரி நல்லா கலக்குங்க. மண் வளம் பெருகும். அதுவே இந்த ஆர்கானிக்காக உரம் போட்டோம்னா நம்ம இந்த கெமிக்கல் உரம்லாம் ஹெல்த்துக்கு நல்லதில்லை. நம்ம அந்த காய் சாப்பிட்டா நல்லதில்லை. இது பாருங்கள். இதில் 1 ஜக்கு தண்ணி 1 லிட்டர் தண்ணி இதை ஊற்றிட்டு 4 லிட்டர் தண்ணி சாதா தண்ணியை நீங்கள் கலந்துக்கங்க. அது மாதிரி கலந்து தெளித்தா மட்டும்தான் செடிங்க நல்லா நம்ம சொல்கிற ரேஷியோவில் தெளிச்சிங்கன்னா நல்லா வரும். நீங்கள் பாட்டுக்கு கொஞ்சமாக ஒன்று போட்டு ஒன்றுக்கு ஒன்று போட்டிங்கன்னா செடி செத்து போயிடும், அழுகி போயிடும், வேர் அழுகல் நோய் வந்துடும். இந்த மாதிரி எல்லாம் போயிடும். பல பிரச்சனைங்க வந்துடும். இந்த மாதிரி தண்ணி லிக்யூடு மாதிரி இது மாதிரி கலந்து கொடுக்கணும். 1 போட்டால் 4 கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போது எல்லாம் இந்த செடிங்களுக்கெல்லாம் தெளிக்கணும். ஆல்ரெடி நான் தெளித்து வச்சுருந்தது சாம்பல். அந்த சாம்பல் தெளிக்க வச்சு தான் பூச்செல்லாம் நிறைய இருந்தது. எல்லாம் போயிடுச்சு. செடியிலெல்லாம் இது மாதிரி செழிப்பாக வருது. இது மாதிரி இதையும் தெளித்து விடுங்க. சாம்பல் எல்லாம் போயிடும். இப்போது இது நல்லா தண்ணி நனைகிற மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் என்கிட்ட இல்லை. அதை ஆர்டர் பண்ணி வாங்கணும்னு நினச்சிட்டு வாங்கிட்டு வந்து தான் எல்லா செடிங்களுக்கும் தெளிக்கணும். இருந்தாலும் நம்ம எந்த ஒரு செலவு இல்லாமல் இது மாதிரி வேருக்கும் ஊற்றுங்க, செடிக்கும் தெளிங்க. கம்பல்சரி எல்லா செடிங்களுக்கும் தெரியுங்க. என்கிட்ட ஒரு 100 செடிக்கு மேலே இருக்குது. எல்லா செடிங்களுக்கும் காலையில் அந்த உரத்தை கலந்து கொடுத்துட்டு அப்புறம் நான் எல்லா வேலையும் செஞ்சேன். இது மாதிரி எல்லா செடிங்களுக்கும் ஊற்றுங்க. அதிகமாக ஊற்றுனீங்கன்னா கீழே போயிடும். அதனால் கம்மியாக ஊற்றுங்க. 1 ஜக்கு ஊற்றுங்க ஒரு செடிக்கு. அதே சரியாக போயிடும். இது பாருங்கள். இது சின்னதாக ஒரு பாட்டு கூட சின்ன பாட்டு தான். ஒரு 10 இன்ச் அளவு நீட்டு பாட்டு தான் இருக்கும். அதில் அந்த செடி அந்த 2 செடியும் வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ பெருசு. அது ஒரு வெரைட்டியான அது பாருங்கள். அது ஒரு வெரைட்டியான ஒரு மிளகா. அவ்வளோ நீட்டு. ஒரு 10 இன்ச் அளவு 5 இன்ச் அளவு நீட்டுக்கு இருக்குது அந்த மிளகா. நீங்கள் அது மாதிரி போடுங்க. அது பாருங்கள். அந்த சந்து வருது பாருங்கள். அது பார்த்திங்களா அந்த இலையில். அதனால் அந்த சந்தெல்லாம் அது அந்த பூச்சி கடிக்கிறதுனால தான் அந்த மாதிரி ஆகுது.
இதை தெளிச்சோம்னா அந்த தெளிக்க இந்த மாதிரி தளிர் விட்டு நல்லா வரும். கருப்பு நல்லா செழிப்பாக வரும் செடிங்க. மாதுளை செடி, இது முல்லைப்பூ செடி, எல்லா செடிங்களுக்கும் இந்த தெளிங்க. இந்த ஸ்மெல்லுக்கு ஓடிடும். வேருக்கும் கொடுங்க, தெளிக்கவும் தெளிங்க. இந்த ஸ்மெல்லுக்கு இருக்கவே இருக்காது, ஒரே பூச்சி கூட ஓடிடும் அப்படி. ஏன்னா இது அந்த நுண்ணுயிர் பெருக்கும். இவ்வளோ நாளாக நம்ம அதை ஊற வச்சதுனால நுண்ணுயிர் பெருக்கும் நல்லா பெருகி வந்திருக்கு. அதனால் அது நிற்கவே நிற்காது, எல்லாம் போயிடும் கம்பல்சரி. இது ஒரு பதியம் போட்டது ஒரு செடியை எடுத்துட்டேன். அது சும்மா கீழே அந்த க்ரோ பேக்லேயே அதுலேயே விட்டு வச்சேன். அது இப்போ தழைச்சி எத்தனை கிளைங்க வருது பாருங்கள். அதுலேயும் அந்த பூச்சி தாக்குதல், அந்த தொண்டியாக சின்ன சின்னதாக வச்சுருக்கு பாருங்கள். அது பாருங்கள், அது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு இந்த தண்ணியும் தெளிங்க. இந்த தண்ணி தெளிச்சிங்கன்னா அந்த நாற்றத்துக்கு அது ஓடிடும். அந்த கையில் தெளிக்கக்கூடாது. நான் எல்லாம் கையில் வச்சு தெளித்து நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்குங்க. நான் போய் எடுத்துன்னு வந்து போட முடியல, இருந்தது எல்லாம் போயாச்சு. எல்லா இடத்துலையும் அந்த தொண்டி இருக்குது பாருங்கள், சந்து அப்படி நாஸ்தி பண்ணி வச்சுக்குது. மிளகா பாருங்கள், அந்த குட்டி செடியிலேயே எவ்வளோ நீட்டு மிளகா காய்ச்சிருக்கு. இது வெள்ளிக்கிழங்கு அதில் இருக்குது பாருங்கள், வெள்ளிக்கிழங்கு செடி. தண்ணி ஊற்றவே மேலே வந்துச்சு, அப்படியே பிடுங்கி வச்சுட்டேன். அந்த கத்திரி செடி முடிஞ்ச பிறகு அதுவும் இந்த மாதிரி மூடாக போட்டு வைங்க ஃப்ரெண்ட். மூடாக போட்டிங்கன்னா தான் வெயில் காலத்துக்கு செடி நல்லா செழிப்பாக வரும். திராட்சை செடி நான் பிடுங்கி வச்சதுனால அது அந்த அளவுக்கு வரல, இதுவாக இல்லை. ஆனால் இப்போது தழைச்சி வந்துன்னு இருக்குது. அது நான் பதியம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ பதியம் போட்டிருக்கேன், அது வரும். நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். புடலங்காய் பாருங்கள், ஒரு 6-7 புடலங்காய் காய்ச்சிச்சு. எல்லாம் அறுத்துட்டோம். இப்போ தான் சின்னதாக வந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், அவரைக்காய் திருப்பியும் மறுபடியும் பூ எடுத்து நல்லா ஒரு 10-15 கிலோ அவரைக்காய் காய்ச்சிச்சு. எல்லாருக்கும் கொடுத்தேன், நானும் யூஸ் பண்ணேன். நானும் எனக்கு தேவைக்கும் வச்சுக்கினேன். திரும்பியும் நிறைய பூ வச்சுருக்கு எல்லா இடத்துலையும் பாருங்கள். எல்லா இடத்துலையும் பூ வச்சுருக்கு. ஆனால் அந்த குருணம் பூச்சை மாதிரி ஒரு இது இருக்குது, அது பார்த்திங்களா, அது பாருங்கள். அது அந்த பூச்சி வச்சுடுது. அது பூச்சி ஒரு காய் வந்தாலும் பூச்சி வச்சுடுது. அது பாருங்கள், எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அது இருக்குதா இல்லை இப்போ போய் பார்த்தேன். நான் அதை சரியாக பராமரிக்காத விட்டுட்டு ஒரு செடி விடாமல் இருக்குது. அது பாருங்கள் எப்படி வந்திருக்கு. ஒரு காய் கூட ஒழுங்காக வைக்காது அது. அதனால் அதுக்கு இந்த தண்ணியே எடுத்துன்னு போய் தெளித்து விடுங்க, அது உதிர்ந்துடும். நான் அப்புறமா உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த தண்ணி தெளித்து விட்டால் அதுவும் போயிடும். நான் இன்னொரு வீடியோவில் உங்கள்கிட்ட அது போச்சா இருக்குதான்னு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது தெளித்தா கண்டிப்பாக போயிடும். இந்த மாதிரி தெளித்து விடுங்க. அந்த இடம் நல்லா சோறாக தெளித்து விடணும். என்கிட்ட ஸ்ப்ரேயர் இல்லை, அது வாங்கி வச்சுன்னா ஸ்ப்ரே பண்ணி விட்டோன்னா நல்லா போயிடும். அது ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இல்லாமல் விட்டுட்டு இருக்கேன் நான். அது வாங்கிட்டு வந்து போடணும். இருந்தாலும் இதை தெளித்தாலும் போயிடும். அந்த புளிச்ச மோர், தயிர் இதெல்லாம் போட்டாங்க. அது மாதிரி தான் இது நிறைய 2 வாரமாக புளிச்சது. இந்த அரிசி கழுவின தண்ணி இது எல்லாமே போட்டு மீந்த சாதம் அந்த மீந்த சாதத்தெல்லாம் கொட்டி அதில் போட்டு எல்லாம் தெளித்து விட்டேன். இந்த ட்ராகன் ஃப்ரூட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது செம்ம சூப்பர் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக கீழெல்லாம் கூட அங்கே வந்திருக்கு பாருங்கள், என்ன சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது எதுக்காக இந்த மாதிரி வேர் மாதிரி வருதுன்னு எனக்கு புரியல. அந்த செடி புதுசாக வாங்கி வளர்த்தேன், ஆனால் விதவிதமாக பண்ணுது ரியாக்ஷன். அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதை இது பாருங்கள், இது வெந்தயக்கீரை 2 நாளைக்கு முன்னாடி அறுவடை பண்ணேன். இப்போ அதிலே விதைச்சி விட்டேன். இப்போ மூடாக்கு போட்டுவிடுங்க. இந்த வெயில் காலத்தில் கூட மூடாக்கு போட்டிங்கன்னா சரியாக போய்டும், நல்லா வரும். இது பாருங்கள், இது முட்டை ஓடு வெயிலில் காய வச்சுக்கிறேன். இதை நம்ம நல்லா போட்டு அடித்து பொடியாக பண்ணி செடிங்களுக்கு தூவி விடலாம். நான் இது மாதிரி உரங்களை தான் கொடுத்துட்ருக்கேன். இதை பாருங்கள், இவ்வளோ ஒரு காயெல்லாம் காஞ்சி போச்சு. இந்த காய்ங்கெல்லாம் அறுத்து நம்ம எடுத்து வச்சு காரக்குழம்பு செய்யலாம். அங்கே கீழே இதெல்லாம் காஞ்சி போயிடுச்சு. திரும்பி காய் வந்திருக்கு பாருங்கள், திரும்பவும் காய் வந்திருக்கு. இதை நீங்கள் இந்த மல்லிகைப்பூ செடி கீழே வேர் போது இதெல்லாம் நான் கட் பண்ணி விடாமல் இருந்தேன். திருப்பி இப்போது தழித்து வந்துன்னு இருக்குது.
கட் பண்ணி விட்டதெல்லாம் தழைச்சி வருது. இப்போ நம்ம இது மாதிரி பண்ணி வச்சிட்டோன்னா திரும்ப அது தழைச்சி வரும். அதனால் நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு செடியும் நல்லா தழைச்சி வர மாதிரி கட் பண்ணி விடுங்க, ஒன்று விடாமல். ப்ரூனிங் பண்ணால் மட்டும்தான் ஒவ்வொரு செடியும் நல்லா வரும். இது மாதிரி பண்ணுங்கள். இந்த வெரைட்டியான மிளகாவை வாங்கி நடுங்க. நான் இதை அப்படியே விதைக்கி வச்சுக்குவேன். விதைக்கி வச்சு ஒரு வீட்டிலேருந்து கொடுத்தாங்க அந்த மிளகா விதை நடுங்கன்னு. அந்த அது நட்டது வேறு, அது இன்னொரு செடி. இது வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். ட்ராகன் ஃப்ரூட்டு பாருங்கள், சூப்பராக வருது. பதியம் போட்டேன் ட்ராகன் ஃப்ரூட். மணி பிளான்ட்டு சூப்பராக வச்சுருக்கேன் பாருங்கள். வாசப்படி எதிர்க்க அழகாக, நல்லா அழகாக வருது பாருங்கள் மணி பிளான்ட்டு. இதுவும் இந்த ரெட் கலர் இருக்கிற ஷோக்கு அழகுக்கு வைக்கிறது இன்னும் அழகாக வந்துட்டுருக்கு பாருங்கள். இதெல்லாம் நம்ம வீட்டு வாசப்படி எதிர்க்க வச்சா பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குமா, வீடு நல்லா இருக்குமா, சுபிட்சமாக இருக்குமா. அதனால் வாசப்படி எதிர்க்க வச்சுருக்கேன். எவ்வளோ பச்சை மிளகா நிறைய காய்ச்சிருக்கு. நம்ம தேவைக்கு வாசப்படியிலேருந்தே எடுத்துக்கலாம். நம்ம ஆர்கானிக்காக வளர்க்குறோம், நம்ம தேவைக்கு எடுத்துக்கலாம். இது வந்து சுகருக்கு சாப்பிட்ற ஒரு செடி. அது இப்போ காலையில் வாங்கி வச்ச ஒரே செடியில் 2 கலர் உள்ள பூ, ஒன்று ஷேடானது, ஒன்று பிங்க் கலரு. அது ஒரே செடி, இந்த 2த்துலேயும் சேர்த்து ஒரே செடியாக வருது. இது வந்து ஹைப்ரிட்டு கொய்யாக்கா. பெரிய மரமாலாம் வளராது, செடியாக வளரும். நம்ம வீட்டில் எடுத்துன்னு போய் மாடி தோட்டத்தில் வச்சிட போகிறத வச்சுட்டாக்கா அது நல்லா வளர்ந்து வந்துடும். அப்புறம் நம்ம கொய்யாக்காக்கே பஞ்சம் இருக்காது. அந்த வெரைட்டி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்றாங்க. ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.